நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதுவா இருந்தாலும் சொல்லிடுமா. என்ன விஷயம்? ஏற்கனவே ஒரு தடவை ஒரு உண்மையை என்கிட்ட இருந்து நீ மறைச்ச. ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்து போச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் எதையும் நீ மறைக்கிற. எதுவா இருந்தாலும் உண்மையை நீ இப்ப என்கிட்ட சொல்ற. இது கல்யாண வீடு. கீழே சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும் தெரியுமா? என்ன விஷயமா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீ உண்மையை இப்ப சொல்லித்தான் ஆகணும். அர்ச்சனா, அம்மா, நான் உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பலம்மா. ஆனா ஒரு 2 நிமிஷம் பொறுத்திருங்கம்மா. கார்த்திக்கும் வந்துடட்டுமே ப்ளீஸ். கார்த்திகா? அண்ணா, என்னாச்சு? ஏதோ கவலையா இருக்கீங்க போல இருக்கு. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலக்கா. அம்மா, தப்பா எதுவும் இல்லம்மா. கார்த்திக் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. அவர் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரு. அப்படி என்னமா நடந்து போச்சு? நீயே எங்க கிட்ட ஏன் சொல்லக்கூடாது? அம்மா, அம்மா, அவர் வந்துட்டாரு. கார்த்திக், எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுங்க. என்ன? எல்லாத்தையும். அம்மா என்கிட்ட பீரோட சாவி கேக்குறாங்க. நான் தான் கார்த்திக் வந்தது உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு சொன்னேன். நீங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. கார்த்திக், நீ சொல்லுப்பா. என்ன விஷயம்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க தேவையில்லாம இப்ப கவலைப்பட்டு இருக்கீங்க. எல்லாம் நல்லாதான் இருக்கு. எதுவும் நடக்கல. என்ன எதுவும் நடக்கலன்னு சொல்ற? பீரோல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு இவ சம்மதிக்க மாட்டேங்கிறா. கேட்டா கார்த்திக் வந்து சொல்லுவாருங்கிறா. நீ என்னடானா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற. 2 பேரும் எதை மறைக்கிறீங்க? இல்லம்மா, எதையும் மறைக்கல. கார்த்திக், தயவு செஞ்சு இப்பவாவது அம்மா கிட்ட சொல்லிடுங்க. கார்த்திக், நகைக்கடைக்காரருக்கு பணம் கொடுக்கணும். நீங்க 2 பேரும் இப்படி விளையாடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா, பணம் இல்ல. அப்படின்னா பணம் எங்க போச்சு? அம்மா, அது நான் தான் அர்ச்சனா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கிட்டேன். வாங்கிக்கிட்டியா? எதுக்கு? உனக்கு அவ்வளவு பணம் எதுக்காக தேவைப்படுது கார்த்திக்? நாங்க பணத்தை அர்ச்சனா கையில கொடுத்து வச்சிருந்தோம்ப்பா. அதுவும் கல்யாண செலவுக்காக. நீயே வாங்கிக்கிட்ட? அப்படி என்ன அவசரம் கார்த்திக் உனக்கு? அப்படி பணம் தேவைப்பட்டிருந்தா பெரியப்பா கிட்ட கேட்டு வாங்கியிருக்க வேண்டியதானே? அதானேப்பா. உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்பட்டது? பதில் சொல்லு கார்த்திக். அம்மா, அம்மா, நான் உங்ககிட்ட முதலே சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம் விட்டேன். சரி, பணத்தை எப்ப வாங்கிக்கிட்ட? அம்மா, அது வந்து 4 நாள் முன்னாடி. 4 நாள் முன்னாடியா? 4 நாள் முன்னாடியா? இந்த விஷயத்தை எங்க 2 பேர்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலையா? 4 நாள் ஆச்சுங்கிறீங்க. 2 பேரும் ஏன் இந்த விஷயத்தை எங்க கிட்ட மறைச்சீங்க? ஏன் கார்த்திக், நீ தெளிவா விஷயத்த சொல்லு. உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம் தேவைப்பட்டது? அது சொந்தக்காரங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் சித்தி, நகை கடைக்கார கிளம்ப சொல்லிடவா? இல்ல இல்ல, அப்படியே எப்படி அனுப்ப முடியும்? நகைக்காரர்கிட்ட போய் நாங்க வரோன்னு சொல்லு. சரி.
நந்தினியினுடைய மாமியார் வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. மாப்பிள்ளையும் நல்ல பையனா தான் இருக்காரு. நம்ம பொண்ணு நிச்சயம் சந்தோஷமா இருப்பா. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான் விஸ்வநாதன். நம்ம வீட்டு பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சவ. நல்ல மாப்பிள்ளை தான் கிடைச்சிருக்காரு. ம். அது எங்க மாப்பிள்ளைய காணோம்? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களையும் காணுமே. எல்லாரும் எங்க போனாங்க? அண்ணன் பிந்து அவங்கள கூட்டிட்டு வரதான் போயிருக்கா. பெரியண்ணா, நாங்களும் ஊருக்கு இன்னைக்கே கிளம்பலான் இருக்கோம். பப்ளுக்கு கல்யாணம் முடிச்ச கையோட இங்க வந்துட்டோம். இன்னும் பாதி சொந்தக்காரங்க வீட்டுல இருக்காங்க. மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து மறு வீட்டுக்கு கூட இன்னும் அவங்க வீட்டுக்கு அனுப்பல. சம்பிரதாயங்களை எல்லாம் இன்னும் முழுசா முடிக்கல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறது தான் கஷ்டமா இருக்கு. சரிங்க, நாங்க புறப்படுறோம். வரோம். போயிட்டு வாங்க. பெரியம்மா சாந்தின்னு யாரையுமே காணுமே. கல்யாண வீடு இல்லையா, வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. இதோ இப்ப வந்துருவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ராஜசேகரா, அண்ணா. கொஞ்சம் என் கூட வா. எல்லாரும் கிளம்புறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். சரிண்ணா, வாங்கண்ணா. விஸ்வநாதன், ஒரு 10 நிமிஷத்துல வந்து. சரிங்க. இது வந்து அப்ப நான் கிளம்புறேம்மா. அம்மா கிட்ட சொல்லிடுங்க. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. அது பிரச்சனை என்னன்னா, ஏதோ முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டாங்க. பெரியம்மா உங்களை இங்கேயே காத்துட்டு இருக்க சொன்னாங்க. என்னாச்சு? நான் இப்ப வந்துடுறேன். பெரியப்பா, நகை கடைக்காரருக்கு ஏதோ பணம் மிச்சம் கொடுக்கணுமா? சித்தி அர்ச்சனா கிட்ட கொடுத்து வச்சிருக்க சொல்லிருக்காங்க. எடுத்துட்டு வரேன்னு போனாங்க. போனவங்க இன்னும் வரல. எல்லாரும் இப்ப அந்த ரூம்ல தான் இருக்காங்க. நான் சித்தியை கூப்பிடதான் இப்ப அங்க போனேன். ஆனா எல்லாரும் கவலையா இருந்தாங்க. என்ன விஷயம்னு தெரியல. வரதா சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க தயவு செஞ்சு அர்ச்சனாவை தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தான் யார்கிட்டயும் எதையும் சொல்லாதான்னு அவகிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அப்படி இல்லப்பா, எங்க கிட்ட சொல்லிட்டு பணம் வாங்கியிருந்தேன்னா நாங்க என்ன வேண்டாம்னு சொல்ல போறோம்? உனக்கு அப்படி என்னப்பா அவசியம்? எங்களுக்கு தெரியாம பணம் வாங்க வேண்டிய அவசியம் தான் என்ன? இந்த வீடு சொத்து எல்லாமே உனக்கு தானே கார்த்திக். ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி இல்லல்ல. எங்க கிட்ட நீ எதையாவது மறைக்கிறியா என்ன? யாரையாவது காப்பாத்த நினைக்கிறியா? ஒருவேளை அர்ச்சனா பணத்தை செலவு பண்ணிட்டாளோ, அதனால நீ வாங்கிக்கிட்ட நீங்க கிட்ட போய் சொல்றியா? இல்லம்மா, எனக்கு எதுக்குமா அவ்வளவு பணம்? அவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்னமா பண்ண போறேன்? ஆமாமா, நான் தான் பணத்தை வாங்கினேன். எனக்கு தான் தேவைப்பட்டது. அர்ச்சனாக்கு அது தெரியாது. அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவுன்னு ஏன் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அர்ச்சனாவுக்கு இது பழைய பழக்கம். எப்ப பார்த்தாலும் எதையாவது மறைச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஆனா நீ இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சது இல்லையே கார்த்திக். நான் அவகிட்ட எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா நீ ஏன்பா மறைக்கிற? என்னாச்சு? அம்மா, நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க. முதல்ல உட்காருங்க. என்ன யாரையுமே காணுமே. வந்தனா, நம்ம அர்ச்சனா எங்க? அது அம்மாவை வேலையில பிஸியா இருந்தா ரூமுக்கு போறத பார்த்தேன். அப்படியா? அப்பா, நேரமாச்சு. நாமளும் வீட்டுக்கு கிளம்பலாமா? ஒரு நிமிஷம்பா, அவங்க வந்துட்டோம். சொல்லிட்டு நம்ம புறப்படுவோம். நான் ரூமுக்கு போய் அர்ச்சனாவை பார்த்துட்டு வரேன். நானும் உன் கூட வரேன். வா வாங்க. இப்ப வந்துடுறேன்.
கார்த்திக், நீ பணம் வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் என்கிட்ட கேட்கல? அர்ச்சனா, இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க யார்கிட்டயுமே நீ சொல்லல. ஏன்? பெரியப்பா, இது என்ன சின்ன பசங்க விளையாட்டு நினைச்சீங்களா? பொறுப்புன்றது உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? நான் உங்க 2 பேரையும் புத்திசாலிங்கன்னு நினைச்சேன். கார்த்திக், உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யற பழக்கம் இன்னும் போலல்ல? பெரியப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? இது என்ன சின்ன பிரச்சனையா? வீடு முழுக்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை? உம்மன் இருந்துகிட்டே இவ்வளவு பெரிய வேலையா? பெரியப்பா, நடந்த விஷயத்தை பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல கீழே காத்துட்டு இருக்கிற சொந்தக்காரங்களை அனுப்பிட்டு வரலாம். இது யார் காதுலயாவது விழுந்தா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வேற மாதிரி பேசுவாங்க. வாங்க சித்தி. முதல்ல கீழே நிக்கிற அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வா. அவர் ரொம்ப நேரமா அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நம்ம வீட்டு வாசப்படி முன்னாடி கடங்காரங்க மாதிரி யாரும் வந்ததும் கிடையாது, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டதும் கிடையாது. என் பொண்ணோட கல்யாணத்துல யாரும் ஒரு வார்த்தை கூட அனாவசியமா பேசுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அவளோட தம்பி நீ புரிஞ்சுக்கிட்டு நடப்பேன்னு நினைக்கிறேன். நந்தினி அம்மா, லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து அனுப்பு. எல்லாரும் சீக்கிரம் கீழே வாங்க. வந்தவங்களை வழி அனுப்புறதுக்கு வாசல்ல யாராவது நிக்கணுமா வேண்டாமா? வாங்க. கார்த்திக், என்னோட கீழே வா. நான் பணத்தை எடுத்து கொடுக்கறேன். அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரோ தெரியல. வா. சம்மந்தி அம்மா, நீங்க எல்லாரும் இங்கேயே? அது நாங்களும் இப்போ கீழே வரதா தான் இருந்தோம். ஒன்றும் இல்லை, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் பார்த்துட்டு திரும்பவும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பலான்னு இருந்தோம். நீங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. பொண்ணு கல்யாணத்துல நமக்கெல்லாம் கொஞ்ச நேரம் கூட ஓய்வு கிடைக்கிறதே இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்களும் கீழே தானே வந்துட்டு இருக்கோம். வாங்க சித்தி. இல்ல, அதெல்லாம் வேண்டாம்மா. இல்ல சம்பந்திமா, வாங்க வாங்க. பணம் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. மன்னி இப்பெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க தம்பி? கல்யாண வீடு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தானே செய்யும். சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. என்ன கார்த்திக், எங்க போயிருந்த? என்னாச்சு? உன் முகம் ஏன் வாடி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்தவங்களை கவனிக்கிறேன். போயிட்டு வரேங்க.
வரோம். வாங்க வாங்க. வரங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வாங்க. சரி கிளம்புறோம். ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சு. நாங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கான ஏற்பாடு இது வரைக்கும் எதுவும் பண்ணலையா நீங்க? ஆ, எப்படி இங்க நாங்களே வந்தோமோ அப்படியே தான் போகணும் போல் இருக்கே. அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஏன் இப்படி பேசுறீங்க? வெளியில வண்டிங்க இருக்கு, டிரைவர் இருக்காங்க, உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்ப சரி, நாங்க போயிட்டு வரோம். ஒன்னு சொல்றேன், நீங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு உண்மையிலேயே பெருமையான விஷயம். நீங்க ஊருக்கு போய் சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணுங்க. உங்க வீட்டு மருமக மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும். போன தடவை வரும்போது அவ புது மருமகளா இருந்தா, ஆனா இப்போ இந்த வீட்டுக்கு மகளா மாறி எல்லாத்தையும் பொறுப்பா செய்றா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க, நாங்க புறப்படுறோம். போயிட்டு வரோம். வரோம். வாங்க. போயிட்டு வாங்க. வரோங்க. போயிட்டு வாங்க. வாங்க. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, அப்புறம் நாங்களும் கிளம்புறோம். எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தங்கியிருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. எங்களுக்கும் ஆசைதான் சித்தி. ஒன்றும் இல்லை, எனக்கு அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இல்லைன்னா நாங்களும் இங்கிருந்தே சிம்லா போலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா நாங்க போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. சித்தி, இந்த மாதிரி சூழ்நிலையில உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. உங்க நிலைமையை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன பண்றது, அண்ணன் என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது. ஏன்தான் இப்படி பண்ணாரோ என்னவோ தெரியல. கொஞ்ச நாள் உங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்க கூட இருந்தா உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். பப்ளு, பப்ளு, நீ பெங்களூருக்கு தானே போற? கொஞ்ச நாள் பிந்து நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. நீயும் அடிக்கடி இங்க வந்துட்டு போறதில்ல. ஆ, ஒரு 2-3 நாள் நம்ம வீட்ல இருந்துட்டு போகட்டுமேப்பா. நந்தினியும் கல்யாணமாயி கிளம்பி போயிட்டா. இனி இந்த வீடு வெறிச்சோடி கிடக்கும். இவ இருந்தானா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? இருக்கட்டுமா? அப்படின்னா சரி, நீ இங்கே இரு. பெங்களூர்ல என்னோட வேலையை முடிச்சுட்டு நேரம் நான் இங்க வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சிம்லா போலாம். என்ன கார்த்திக்? அப்படின்னா அக்கா, கொஞ்ச நாளைக்கு உங்க மருமக என்னோட மருமகளா இருக்க போறா. இதோ ஒரு நிமிஷத்துல எல்லா பிளானையும் தலைகீழ ஆக்கிட்டீங்களே. மன்னிச்சிருங்க, நாங்க கிளம்புறோம். நான் லக்கேஜ் கொண்டு வரேன்ப்பா. மணிக்கண்ணே, சொல்லுங்க தம்பி. என்னோட சூட்கேஸ் எடுத்துட்டு வரீங்களா? இதோ ஒரு நிமிஷத்துல கொண்டு வரேன்.